Hey, first row, the last one, stand up boy. What is the value of pi? அப்படின்னு கிளாஸில் டீச்சர் கேட்டதும் 22/7 மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா ஆன்சர் சொல்லிட்டோன்னு பெருமிதப்பட்டுக்குவோம் இல்லையா? அப்போது கேர்ள்ஸ் சைடில் இருந்து ஒரு பொண்ணு கையை உயர்த்தி 3.14 மேம் அப்படின்னு சொல்லும். உடனே மேம் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்ததுன்னு கிளாஸில் எந்த டிஸ்கஷனும் இருக்காது. முன்னாடிலாம் டீச்சர்ஸ்க்கே பெருசாக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அதுக்கான சோர்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை. பட் இப்போது அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் ப்ரௌசிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தும் சின்ன பசங்க கிட்ட கேட்டால் மேம் அது கான்ஸ்டன்ட் அவ்வளோதான், நோ மோர் கொஷின்ஸ்னு செம்ம கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொஞ்சம் படிக்கலாமா. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மலர்விழி. பொதுவாக மென்சுரேஷனில், அதாவது அளவியலில் ஏரியா, வால்யூம், பெரிமீட்டர்னு எல்லா ஷேப்ஸ்க்கும் நிறைய ஃபார்முலா படிப்போம் இல்லையா? அதில் எங்கெல்லாம் வட்ட வடிவம், கோள வடிவம், தட் இஸ் சர்க்குலர் அண்ட் ஸ்பியர் ஷேப்ஸ் வருதோ அங்கே பையன்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைனுக்கு சுற்றளவு, பெரிமீட்டர் ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஆனால் கர்வ்டாக வளைஞ்சி இருக்கிற லைனுக்கு எக்ஸாக்டாக சர்க்கம்ஃபரன்ஸோட, அதாவது சுற்றளவோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பையன்னு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். ஜெனரலாக பையோட ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு C/Dன்னு சொல்கிறாங்க. Cனா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ், Dனா டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள், அதாவது விட்டம். விட்டத்தை விட சுற்றளவு 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்கம்ஃபரன்ஸை ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டோட 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷனை மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். யூஷுவலாக 7 யூனிட்ஸ் டயாமீட்டர், அதாவது விட்டம் கொண்ட ஒரு வட்ட வடிவம், சர்க்குலர் ஆப்ஜெக்ட், ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனோட மெஷர்மெண்ட் 22 யூனிட்ஸாக தான் இருக்குமா. ஸோ பொதுவாக பை இஸ் ஈக்குவல் டு 22/7ன்னு போட்டுக்கிறோம். 22வை 7ஆல் டிவைட் பண்ணால் 3.14 கிடைக்கும். கால்குலேஷன் பர்பஸ்க்காக அதையும் யூஸ் பண்ணுறோம். இந்த பை வேல்யூ கண்டுபிடிச்சதில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதில் ஆர்க்கிமெடிஸ்க்கு முக்கிய பங்கு இருக்குது. பைக்கு 22/7னும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான், 3.14ம் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். 3.14, 3.14159 பிளான்னு அதோட அக்யூரசி லெவலை கூட்டுறதுக்காக தான் நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அன்புடன் மலர்விழி.